உங்கள் வீட்டில் வெள்ளி பொருள் ஏதாச்சும் கருத்து போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு அம்மாவோட பழைய மெட்டி எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு கருப்பாக இருக்குன்ட்டு. நான் குட்டி பவுலில் தண்ணியை வந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதோட கோல்கேட் பேஸ்ட்டை வந்து கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தனியாகவுமே வந்துட்டு ஒரு பிளேட்டில் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு பிதாம்பரி எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்துட்டு இந்த பேஸ்ட்டோட நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு வந்துட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் நார்மலாக கோல்கேட் பல்பொடி வச்சு தான் வந்துட்டு சில்வர் பொருள்லாம் விளக்கிட்டு இருந்தேன். அதுவுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட்டு தான் தந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கோல்கேட் பேஸ்ட்டோட பிதாம்பரி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்துட்டு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோ எண்டிங்கில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு பேஸ்ட்டான டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி வெள்ளி பொருளில் எந்த அளவுக்கு உங்களால் வந்துட்டு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு ஈஸியாக அந்த அழுக்கெல்லாம் வெளியேறி நமக்கு வெள்ளையாக வந்துட்டு கிடைக்கும். நமக்கு ஈஸியாக வேலை முடியணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த பொருளில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக ஊறி போய் வெளியே வந்துடும். நம்ம வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறப்ப ஈஸியாக வந்துட்டு நமக்கு வெள்ளையாக வந்துடும். அதுக்காக தான் வந்துட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கணும். இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்துட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எடுத்துருக்க வெள்ளி பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுடுதண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபைனலாக ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கலர் வந்துட்டு மாறி இருக்குது. இப்போ இதை அப்படியே ஓரத்தில் வச்சுட்டு கிண்ணத்தில் நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல அதை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வெள்ளையாக வந்துட்டு ஆக்கியிருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு ப்ரஷ் பண்ணதை நான் நல்ல தண்ணியில் கழுவி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு இன்றைக்கி நான் பண்ண மெத்தட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வெள்ளி பொருளும் வந்துட்டு இந்த மாதிரி பளபளன்னு ஆகும். இப்போ நான் வந்துட்டு ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ கருப்பாக இருந்ததை நம்ம எவ்வளோ வெள்ளை ஆக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டையுமே நான் வந்துட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடையில் வந்துட்டு பாலிஷ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு காசை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வீட்டிலேயே பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு கொதிக்க வைக்கணும். அதை வந்துட்டு மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.